நரன் பொருட்களை நினைக்கின்றான். நினைப்பதால் வருவது பற்று, பற்றினால் வருவது ஆசை, ஆசையினால் வருவது கோபம். ஹரியோம். 62, 63 2 பாடல்கள் கட்டுப்பாடு இல்லாத மனிதனின் வீழ்ச்சியை பற்றி பேசுகிறது. பஜகோவிந்தத்தில் சங்கராச்சாரியார் சத்சங்கத்துவே நிசங்கத்துவம் என்று வளர்ச்சி படிகளை பற்றி பேசினார். இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீழ்ச்சி படியை பற்றி பேசுகின்றார். மனிதன் எப்படி வீழ்கின்றான் என்று பார்க்கும் பொழுது, மனிதனின் மனமானது புல பொருள்களை நினைக்கிறது. எப்பொழுது நினைக்கிறது என்றால், எதை நினைக்கிறது என்றால் அழகானவைகளை மட்டுமே நினைக்கிறது. ஆக மனமானது புற உலக விஷயங்கள் அழகானவைகளோடு உறவு கொள்ள வேண்டும் எனும் அலை எழுகிறது. அந்த எண்ண அலையானது ஆசையாக பரிணமிக்கிறது. அந்த ஆசை விகாரமடைகிறது. அந்த விகாரமான எண்ணம் அந்த விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் எனும் போக எண்ணமாக வளர்கிறது. ஆம், மனமானது அழகானவைகளை எண்ணுகிறது, அதன் மீது ஆசைப்படுகிறது, ஆசைப்பட்ட பொருளை அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்று தவிக்கிறது. அந்த ஆசையானது வளர்ந்து வரும் பொழுது அதற்கு தடை எங்கு ஏற்படுகிறதோ, யாரால் தடை ஏற்படுகிறதோ அந்த மனிதர் மீது அந்த இடத்தில் கோபம் வருகிறது. இந்த அளவில் இந்த பாடல் கூறுகிறது, மனிதன் பொருள்களை நினைக்கின்றான், நினைப்பதினால் அதன் மீது ஒரு பற்று வருகிறது, பற்றிலிருந்து ஆசை வருகிறது. இங்கே ஆசையினால் பற்று வருகிறதா, பற்றினால் ஆசை வருகிறதா என்றால், பொதுவாக மேலோட்டமாக எண்ணுகின்ற மனங்கள் சொல்லும் ஆசையிலிருந்துதான் பற்று வருகிறது என்று. இல்லை, உண்மையில் ஒரு பொருளின் மீது பற்று ஏற்பட்ட பிறகுதான் அதை அடைய வேண்டும் எனும் ஆசை எழுகிறது. அந்த ஆசை தடைப்படும் பொழுது கோபமாக உருவெடுக்கிறது. கோபத்திற்கு பின்னால் என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஹரியோம்.